பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல ஸ்ரீரங்கம் தொடக்கமாக திவ்ய தேச அனுபவங்களை நாம கேட்டுன்னு இருக்கோம், ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த தொடர்ல இன்னைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கிறது 9வது திவ்ய தேசம் கபிஸ்தலம் அப்படிங்கிறது. அதாவது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, பாலா சார் சொல்லும் பொழுது. வணக்கம் பாலா சார். எப்பொழுது போல நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர் இதுக்கு முன்னாடி திவ்ய தேசங்களை பத்தி சொன்ன பொழுது கூட ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள், அப்புறம் புண்ணிய கஷேத்திரங்கள் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள் இல்லைன்னா அதாவது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு 5 கஷேத்திரங்கள் சொல்லுவா. திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, அப்புறம் திருக்கண்ணங்குடி, திருக்கோவிலூர். அதுல 5வதா கபிஸ்தலம், திருக்கவித்தலம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். கபிஸ்தலம்ங்கிறது அதுதான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தை பத்தி மேல பல விஷயங்களை நம்மோட பகிர்ந்திருக்க நம்மோட இணைந்திருக்கிறவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் பாலா சார். மீண்டும் வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சொன்ன மாதிரி கபிஸ்தலம் இல்ல கவித்தலம் அப்படின்பா. அந்த ஊர்ல போர்டுலாம் பார்த்தீங்கன்னா கவித்தலம் அப்படின்னு இருக்கும். சோழ நாட்டுல 9வது திவ்ய தேசம் இது. இந்த திவ்ய தேசமும் உங்களுக்கு திருவையாறு டு கும்பகோணம் போற ஸ்டேட் ஹைவேலயே இருக்கு. ஸ்டேட் ஹைவேல இருந்து சும்மா ஒரு 50 அப்படி நடந்தா இந்த கோவில் வந்துடும். எப்படி ஆடுதுறை வந்ததோ அதே போல இந்த கஷேத்திரத்துக்கும் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் இருக்கு எங்க ஊருக்கு. அந்த பக்கம் ஆடுதுறை, இந்த பக்கம் கவித்தலம் இருக்கு. கபிஸ்தலம் கும்பகோணத்துல இருந்து வந்தேன்னா ஒரு 14 கிலோமீட்டர் ஆகும். இந்த பக்கம் திருவையாறுல இருந்து வந்தேன்னா 16 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் ஒரு மிட் பாயிண்ட் சொல்லலாம். பிட்வீன் கும்பகோணத்துக்கும் திருவையாறுக்கும் நடுப்புற இருக்கு. இந்த ஊர் கவித்தலம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, புலவர்கள்லாம் சேர்ந்து நிறைய பாடின தலம் அப்படிங்கிறதுனால கவித்தலம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்பா. கபிஸ்தலம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, கபி அப்படின்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. கபிஸ்தலம்ல வானரோத்தமனான ஆஞ்சநேயர் அங்க சேவிச்சார் பெருமாளை அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு கபிஸ்தலம்னு பேரு. ஆஞ்சநேயர் பெருமாள் கிட்ட வேண்டின்றாராம். ஆஞ்சநேயர் இருந்தது திரேதாயுகம், ராமாயணம் நடந்ததெல்லாம். பட் கிருதயுகம்ல உங்களுக்கு இது நடந்தது. எது? கஜேந்திர மோட்சம் நடந்தது. பட் அவருக்கு கஜேந்திர மோட்சத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா. அதனால பெருமாள் கிட்ட வேண்டினாராம், இந்த இடத்துல தவம் இருந்து நான் கஜேந்திர மோட்சத்தை நான் பார்க்கல, போன யுகத்தில் நடந்தத எனக்கு அதை காமிக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் பெருமாள் கிட்ட வேண்டின்றாராம். உடனே பெருமாள் அவருக்காக இந்த இடத்துல கஜேந்திர மோட்சத்தை காட்டினாராம். ஆக்சுவல் கஜேந்திர மோட்சம் எங்க நடந்தது அப்படின்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல பக்சர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நாங்கெல்லாம் போயிருக்கோம் நிறைய வாட்டி சுவாமியோட யாத்திரையில போகும்போது. அந்த பக்சர்ல இருந்து சோனேபூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். இந்த சோனேபூர்ல தான் ஆக்சுவலா கஜேந்திர மோட்சம் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த டவுன் இருக்கிறதே அந்த கஜேந்திர மோட்சம் நடந்ததுங்கிறதுனால எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டவுன்ல பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்ல லைக் நம்ம மவுண்ட் ரோட் ஜங்ஷன் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய இடத்துல இந்த கஜேந்திர மோட்சத்தோட சிலையை வச்சிருப்பா, பிரம்மாண்டமா வச்சிருப்பா கஜேந்திர மோட்சம் சிலை. ஸோ எல்லாரும் அதை சுத்தி போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க அங்க சோனேபூர்ல. ஸோ அந்த இடத்துல தான் நடந்தது. ஆனா இங்க நம்ம ஆஞ்சநேயர், வானரோத்தமன் ஆஞ்சநேயர் கேட்டதுனால பெருமாள் இங்க அவருக்கு காட்சி கொடுத்தாராம். இப்ப நம்ம அந்த கஜேந்திர மோட்சத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அது எப்படி கஜேந்திர மோட்சம் எப்படி வந்தது, ஏன் பெருமாள் எப்படி வந்தார், எல்லாருக்கும் தெரியும். யானை முதலை அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இது இந்த புராணம் விஷ்ணு புராணத்துல இந்த வரலாறை பத்தி சொல்லிட்டு இருக்கலாம். முன்னாடி ஒரு காலத்துல
இந்திரஜும்னன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானா. இந்திரஜும்னன் ராஜா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கர்வம் உள்ளவன், கொஞ்சம் அடக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி அவன ராஜசபையில உட்கார்ந்த போது அகத்தியர் வந்தாராம். அகத்தியர் வந்த போது எல்லாரும் ராஜாவா இருந்தா கூட பெரிய முனிகள்லாம் வரும்போது அவ உடனே இருக்கையிலேருந்து எழுந்துட்டு அவளை வரவேற்கணும், அவளுக்கு சகல மரியாதையோடு அதெல்லாம் பண்ணணும். ஆனா இந்திரஜும்னன் வந்து தான் தான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கையிலேருந்து எழுந்திருக்காமையே அகத்தியரை பார்த்து அப்படி வெறும் தலையமத்திரம் ஆட்டினான, வான்னு கூட சொல்லாம. உடனே வந்து அகத்தியருக்கு கோபம் வந்துடுது. அவர் எவ்வளவு பெரிய ரிஷி அவர் கோபம் வந்த உடனே அவர் சொன்னார், அவனுக்கு வந்து இந்த ஒரு மமதை நிறைய இருக்கு, தான் தான் ராஜா அப்படின்னு. அதனால நீ அடுத்த பிறவியில வந்து மமதையுள்ள ஒரு யானையா பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாபம் கொடுத்துட்டாராம். உடனே அவன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். அவனுக்கு தெரியும் சாபம் எல்லாம் முனிவர் கொடுத்தாலும் அதெல்லாம் பலிச்சுடும் அப்படின்னு தெரியும். அவன் உடனே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்ட போது அவர் சொன்னாரா, நீ ஒண்ணு கவலைப்படாத, எப்ப மன்னிப்பு கேட்டியோ அதுக்கு உனக்கு பிராயச்சித்தமும் உண்டு. யானையா பறக்கிறது நீ பறப்ப, ஆனா பெருமாள் வந்து அந்த சமயத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக வருவார். அவர் வந்து உனக்கு அவர் மோட்ச பதவியை கொடுப்பார் அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். சோ அதனால அவன் வந்து யானையா அப்படி பிறந்தானாம். சோ அந்த யானையா பிறந்துட்டு இன்னொரு அதே சமயத்துல ஒரு கந்தர்வ மன்னன் இருந்தானா. கந்தர்வர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கான், கூஹூ அப்படிங்கிற பேரா. இந்த கூஹூங்கிறவன் வந்து தேவால ரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த தேவால ரிஷி வந்து அந்த நதியில ஸ்நானம் எல்லாம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணானா, அவன் எல்லாரோட காலையும் வந்து அப்படி ஆத்துக்குள்ளேருந்து அப்படி காலை பிடிச்சி இழுப்பானா. இழுத்துட்டு அவ தத்தளிக்கிறத பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா, சிரிப்பா இருக்குமா. சோ அதே போல இவன் என்ன பண்ணானா, இந்த தேவால ரிஷி வந்து அவர் ஆத்துல நின்னுட்டு அவர் சந்தியாவந்தனை பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்ப அந்த தேவால ரிஷியை வந்து இவன் என்ன பண்ணானா, காலை பிடிச்சி இழுத்தானா அந்த கூஹுங்கிறவன். இழுத்த உடனே இவர் பார்த்த உடனே சரி இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அவனுக்கு சாபம் கொடுத்தாராம். அவனுக்கு சாபம் கொடுத்து, நீ தண்ணிக்குள்ளேருந்து என்னோட காலை இழுக்கிறதுனால தண்ணியிலேருந்து இழுக்கிறதா ஒரு முதலையா பிறப்ப அப்படின்னு சொன்னாராம். ஒரு முதலையா பிறப்பன்னு உடனே அவனுக்கும் உடனே வந்து எல்லாரும் வந்து சாபம் கொடுத்த உடனே தன்னோட தப்ப உணர்ந்துருவான். சோ அவனு வந்து தன்னோட தப்ப உணர்ந்து அவன் மன்னிக்க கேட்கும் போது அவன் சொல்வாரா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ முதலையா பிறக்கும் போதும் உனக்கு வந்து ஸ்ரீமன் நாராயணனோட தரிசனம் உனக்கு கிடைக்கும், அவரால் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி என்ன அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல, அடுத்த பிறவியில அப்படின்னு சொல்லிட்டாராம். சோ இதுதான் இந்திரஜும்னன் வந்து யானையாவும் கூஹு வந்து முதலையாவும் பிறந்த கதை. முதலைன்னு உடனே நாமளும் உடனே ஏதோ என்ன சொல்றது, இந்த மிருகம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது, அதாவது அருவருக்கத்தக்க மிருகம் அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏன்னா பகவத்கீதை ஏதாவது நீரில் வாழும் இனங்கள்லயே வந்து முதலை தான் ரொம்ப ஸ்ட்ராங், இருக்கிறதுக்குள்ள ஸ்ட்ராங்கான மிருகம், வந்து நல்ல சக்தி உள்ள மிருகம். அதாவது யானையே இழுக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு தண்ணியில இருக்கும்போது. சோ அதனால முதலைக்கு வந்து ஈவன் பகவத்கீதாலேயே வந்து 10வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம், அதாவது இந்த விபூதி யோகம்னு வரும் இல்லையா, கிருஷ்ணர் அப்ப சொல்லியிருப்பாராம், ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி அப்படின்னு, அதாவது நீரில் வாழும் விலங்குகளில் நான் முதலையாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். அதனால முதலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மிருகம், அதுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது தண்ணியில இருக்கும்போது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த யானை வந்து என்னாச்சா, அது நல்லா மீத மதம் கொண்ட யானையாவே இருந்துதா. அது எல்லாம் அதனோட பெண் யானை அதனோட கூட வர்றது அதோட எல்லாம் வந்து எல்லா தோட்டம் கிட்டம் எல்லாத்தையும் நாசங்கிசம் பண்ணிட்டு அப்படி இப்படி இங்க வருமா, எல்லாம் அப்படியே பயந்து ஓடுமா. சிங்கம் புலியே அதை பார்த்து அப்படியே நடுங்கி ஓடுமா. அதை போல ஒரு யானை, அந்த கஜேந்திரன்கிற அந்த யானை, இந்த கஜேந்திரன் யானை வந்து அப்படியே எல்லாம் காட்டு வழியா வரும்போது இந்த பக்கம் வந்தது. இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த க்ஷேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் போலியே காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுப்புற இருக்கிற க்ஷேத்திரம் இது. ஸோ இங்க இருக்கிற ஆத்துல வந்து தண்ணி இது போல தாகத்துக்காக வந்த போது அது என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த போது உடனே முதல்ல அதனோட காலை பிடிச்சுட்டு, அது காலை பிடிச்ச உடனே அது என்னாச்சு, அது உடனே இழுக்க ஆரம்பிச்சது. அது யானை இல்லையா, அதனோட பலம் அதுக்கு தெரியுமே, அதனால அது இழுக்க ஆரம்பிச்சது. அதை சுத்தி இருந்த மத்த யானையும் இருக்கு, இந்த மத்த யானையெல்லாம் வந்து அதனோட பின்பக்கத்தை பிடிச்சு அது இழுக்க, இது தன்னோட காலை பிடிச்சு இழுக்க, இது வந்து
1000 வருஷம் நடந்தது அப்படின்பா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் உடனே போயிடுதுன்னு. இல்ல, 1000 வருஷம். அது வந்து இது தன்னோட காலை பிடிச்சதுதான், அது தன்னோட காலை பிடிச்சதுதான். சில இடத்துல வந்து அது இழுத்தது வந்து 1000 வருஷம் போல இருந்ததுன்னு சொல்றா. சில இடத்துல வந்து 1000 தேவ வருஷமா இருந்ததுன்னு அப்படின்னு சொல்றா. சோ அவ்வளவு நாளா இது இழுத்துதான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி கடைசியில அது என்ன 1000 வருஷம் ஆனப்புறம் இந்த பக்கம் பிடிச்சிருக்கிற யானை எல்லாமும் அதெல்லாம் தளர்ந்துருத்தான். அதனால ஒண்ணும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுடுது. அதனால ஒவ்வொன்னா போக ஆரம்பிச்சுடுது. ஸோ ஒவ்வொன்னா போன உடனே இதுவும் இழுத்து இழுத்து இதனோட எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிடுது. ஸோ அப்ப இந்த யானைக்கு வந்து தான் வந்து சாகத்தான் போறோம், தனக்கு வந்து வேற வழி இல்லை, நம்மள இழுத்து அது உள்ளதான் போறது முதல்ல. ஏன்னா அந்த முதலையும் நல்லா ஸ்ட்ராங்கா இழுத்துட்டே இருக்கு. இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்க. அந்த இடத்துல வந்து அப்பதான் வந்து அதுக்கு தோணித்தான், அதுல ஏதாவது அந்த உள் மனசுல இருக்கு இல்லையா, அப்பதான் தோணித்தான் நம்மள வந்து நானே என்னை காப்பாத்திக்காத போது என்னோட யானை கூட்டம் எல்லாம் என்னை எப்படி காப்பாத்தும். இப்ப எனக்கு வேற யாருமே புகலிடம் இல்லை. இப்ப என்னோட ஒரே புகலிடம் வந்து அந்த பெருமாள் ஒண்டிதான். அந்த நாராயணனை கூப்பிட்டா ஒண்டிதான் காப்பாற்ற முடியும், அவனை தவிர வேற யாருமே என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து கஜேந்திர ஸ்துதியில வந்து ஸ்ரீமத் பாகவதம்லயே இருக்கு. 8வது கேண்டோ 2வது 32வது ஸ்லோகமா இருக்கு. ந மாமிமே ஞாதய ஆதுரம் கஜாஹா புதக்கரிண்ய பாபவந்தி மோசிதம் கிராஹேண பாஷேண வித்யாதுராவிருத்தோபி அகம்சதம் யாமி பரம்பராயணம். அதனால அந்த நாராயண குறிச்சு நான் நாராயண கூப்பிட்டாதான் நான் வந்து தப்பிக்கிற வழி அப்படின்னு அந்த யானைக்கு தோணிட்டு உடனே அதை என்ன பண்ணித்தான், நாராயணா அப்படின்னு கத்தித்தான். ஆதி மூலமேன்னு கத்தித்துன்னு சொல்லுவா, நாராயணான்னு கத்தித்துன்னு சொல்லுவா. சோ அது ஆதி மூலமேன்னு கத்தின உடனே அங்க இருக்கிற ஒரு அந்த தாமரைப்பூவை எடுத்து அப்பதான் அதுக்கு வந்து நாராயணனை கூப்பிடணும்னு தோணிருக்கு. அந்த அவ்வளோ நாளைக்கு அப்புறம் நாராயணன் கூப்பிட்ட உடனே அத்தனை நேரம் நாராயணன் அங்க இருந்தவர், அவர் இதெல்லாம் பத்தியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தவர், நாராயணன் கூப்பிட்ட உடனே அவர் கிளம்பின அவசரத்தை பத்தி போட்டிருக்கா பாருங்க. அதுதான் படிக்கணும். அதாவது உடனே கருடன் மேல அவர் ஏற போயிட்டு கருடன் உடனே கிளம்புனாராம். அங்க கருடன் சுவாமி வந்து உடனே கிளம்பிட்டார். அவர் உட்கார கூட இல்லையா கருடன் மேல, அவர் சைட்ல அப்படி தொங்கிட்டு இருக்காரா நாராயணன். அந்த அளவுக்கு அவசரம். அவர் கிளம்பும் போது எப்பயும் உத்தரியத்தை வந்து மகாலட்சுமி எடுத்து கொடுப்பாளாம். உத்தரியத்தை அவர் கொடுக்குறாளாம், அவர் வாங்க முடியல, அங்க வந்து கருடன் போயிடுத்து. அந்த அளவுக்கு அவசரமா போறார். அவசரமா போயிட்டு உடனே காப்பாத்த போறார். உடனே காப்பாத்த போயிட்டு உடனே அங்கிருந்து அவர் சக்கராயுதத்தை வீசி அந்த சக்கராயுத்தால் அந்த முதலையை கொண்டு அவ 2 பேரும் காப்பாத்தினான். இதுல முதலைக்கும் வந்து உடனே அந்த ரூபம் வந்துருத்து. அந்த குஹூனோட ரூபம் வந்து அவரும் மன்னிப்பு கேட்டார். அவருக்கும் இது போல தரிசனம் கொடுத்தார். இந்த பக்கம் இந்திரஜும்னனுக்கும் அவனுக்கும் தரிசனம் கொடுத்தார். இதுதான் அப்ப நடந்தது. இதுல வந்து என்ன ஒண்ணு சொல்லுவா அப்படின்னா, அதாவது இந்த நாம பலமுள்ள கஷேத்திரம் அப்படின்பா. மீதி எல்லா கஷேத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் மனுஷா இவாளுக்கெல்லாம் தான் சுவாமி வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு. இங்க ஒண்டிதான் வந்து விலங்கினத்துக்கு தரிசனம் கொடுத்த ஒரே கஷேத்திரம் வந்து இந்த ஒரு திவ்ய தேசம் தான். இது சொல்லுவா இதை போல, ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடியா, 2 அறிவு இருக்கிறது நத்தையும் சங்குமா, 3 அறிவு இருக்கிறது எறும்பும் கரையானும், 4 அறிவு இருக்கிறது நண்டு வண்டு, 5 அறிவு இருக்கிறது விலங்கு, 6 அறிவு இருக்கிறவன் தான் மனுஷன். சோ 5 அறிவு இருக்கிற விலங்குக்கும் சுவாமி தரிசனம் கொடுத்து மோட்ச பிராப்தி கொடுத்தது இந்த ஒரே திவ்ய தேசம் தான். 108 திவ்ய தேசம்லயும். இதுலயும் ஒண்ணு என்ன தெரியணும்னா, நாமபலம் எல்லாருக்கும் தெரியும், மகாபாரத கதையும் தெரியும். மகாபாரதத்திலயும் சொல்லுவா, திரௌபதி வந்து அந்த துஷ்டாதரன் வந்து அவன் அந்த வஸ்திராபரணம் பண்ணும்போது அவளும் அந்த புடவையை பிடிச்சு முதல்ல இழுத்துட்டாளாம். கெட்டியா பிடிச்சுட்டாளாம். கெட்டியா பிடிச்சுன்னு அவன் இழுக்க மாட்டான்னு நினைச்சுன்னு கெட்டியா பிடிச்சுட்டா. கொஞ்சம் முடியல, ஒண்ணு இழுக்கிறான். இந்த பக்கம் பீஷ்மரை பார்த்தா, பீஷ்மர் ஏதாவது சப்போர்ட்டுக்கு வருவாரான்னு பார்த்தா வரல. துரோணரை பார்த்தா துரோணரும் வரல. அவளோட புருஷர்கள்லாம் வர முடியாது, என்ன அவள்லாம் சூதாட்டத்துல வந்து தோத்துட்டா. ஏன் தோத்தாங்கிற அந்த இதுவும் சொல்றேன். அந்த சூதாட்டத்துல தோத்துட்டு அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இழுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற போது அப்பதான் திரௌபதி வந்து கையை தூக்கிட்டு கிருஷ்ணான்னா அவன் உடனே பறந்து வந்து எல்லா புடவையெல்லாம் கொடுத்தான். அதாவது நம்ம கையில ஒண்ணும் இல்ல, எல்லாமே அவன் தான், நாராயணன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம்னா, எப்படி இந்த யானை 1000 வருஷம் சண்டை போட்டு முடியாம அது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு அவனை சரணடைஞ்சதோ, எப்படி திரௌபதி வந்து எவ்வளவோ பண்ணி அவளோட புடவை அந்த வஸ்திராபரணத்தை அவளால தடுக்க முடியாம
கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் ஓடி வந்தாரோ அது போல அவர் எப்ப நம்ம சரண்டர் ஆறோமோ, எப்ப நம்ம சரணாகதி ஆறோமோ அந்த சமயத்துல கண்டிப்பா உடனே ஓடி வருவாரா. நாம பலத்துக்கு அதான் பெரிய நாம பலம்ங்கிறது. இதுலயே சொல்லுவா, இந்த வஸ்திராபரணம் வரும்போதே எல்லாரும் சொல்லுவா, கிருஷ்ணா நீ இவ்வளவு உனக்கு தெரியும் எல்லாமே, ஆனா அந்த சூதாட்டம் நடக்கும்போது நீயே வந்து தடுத்துருக்கலாமே, நீ ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்டாராம். அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், நான் வந்து தடுத்திருப்பேன், எனக்கும் தெரியும் சூதாட்டம் நடக்கிறதுன்னு, ஆனா நான் என்ன பண்றது. அந்த சமயத்தை யுதிஷ்டர் வந்து மனசுக்குள்ள அவர் நினைச்சிருந்தாரா, ஐயோ இந்த சமயத்துல வந்து கிருஷ்ணன் வந்து பாத்திரக்கூடாதே நான் இது போல பண்றத அப்படின்னு அவன் என்னையே வேண்டின்டான், அவன் என்ன வேண்டிட்டு இருக்கும்போது நான் எப்படி வர முடியும், அதனால நான் வரல அப்படின்னா. எல்லாமே அவரோட லீலைகள் தான். சோ அதனால இந்த நாம பலம்ங்கிறது வந்து நாம பலத்தை பத்தி சொல்லிட்டே போலாம். ஈவன் ராமாயணத்திலயும் வரும். ராமாயணத்துல வந்து சேதுபந்தனம் பண்ணும்போது எல்லா குரங்கெல்லாம் வந்து ராம ராமன்னு போட்டுட்டு அந்த ராமராமல வந்து போட்ட உடனே அது பாட்டுக்கு போட்டுட்டே போகும் கல்லு. அது எல்லா கல்லெல்லாம் அப்படியே மதக்கும், அது மேல பிரிட்ஜ் மாதிரி கட்டின்றுவா. ராமர் வந்து சரி எல்லா குரங்கும் போட்டு இருக்கேன், எல்லா வானர சைன்யமும் போட்டிருக்கேன், நாமும் போடுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கல்லை எடுத்து போட்டாராம். அது வந்து முதக்கலையா, அது உள்ள போயிட்டான். உடனே எல்லாரும் கேட்பாளா, அவருக்கே புரியல, நீங்க எல்லாம் போடுறேன், நீங்க எல்லாம் போடும்போது மதக்கிறது, நான் போடும்போது மாத்திரம் மனுஷன் மதக்கலையேன்னு சொல்லிட்டேன். அது எல்லாம் அவரோட விளையாட்டு தானே. சோ அப்ப சொன்னாராம், இல்ல ராமா, நாங்க ராமா ராமான்னு சொல்லி உன்னோட பேரை எழுதி கல்ல போடுறோம், அதனால அதெல்லாம் மதக்கிறது, இது நீயே போடுறதுனால நீ உன் பேரை சொல்லல, அதனால அது மதக்கலை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம பலம்ங்கிறது ரொம்ப, அதாவது பகவானோட நாமத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி மகிமை அப்படின்பா. அதனால பகவான் நாமா சொல்றதுக்கு தான் நம்ம நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது போல நிறைய நாமாக்கள்லாம் இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இது ஒண்ணு. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரே ஒரு பாசுரம் தான் யாரு நம்ம திருமழிசை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் கொடுத்திருக்கார். இந்த திருமழிசை ஆழ்வார் பாசுரம் பாடின இடம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொன்மையான கஷேத்திரம்னு பேரு. ஏன்னா திருமழிசை ஆழ்வார் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப இருக்கிறதுக்குள்ள முதல் 3 ஆழ்வாருக்கு அப்புறம் அவர் தான் வந்தார். அதனால திருமழிசை ஆழ்வார் பாடின ஸ்தலம் எல்லாமே தொன்மையான ஸ்தலம் தான் இருக்கும். ஒரே ஒரு பாசுரம் தான், கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வைகை அறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு அப்படின்னு பாடியிருக்கார். என்ன இதனோட அர்த்தம் என்னன்னா சிம்பிளான அர்த்தம் தான். அதாவது யமபயம், பாவங்கள், தீய வினை, அபவாதம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து சேராது. என்ன அந்த பெருமாள் சொன்ன அந்த சர்ம ஸ்லோகத்தை என்னோட மனசுலயே வச்சுட்டு இருந்தேன்னா இதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே சேராது அப்படின்ட்டு. நீங்க முதலே சொன்ன மாதிரி இந்த கஷேத்திரம் வந்து பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படின்பா. பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்ல வந்து என்னெல்லாம் நீங்க சொல்லிட்டேன். திருக்கண்ணமங்கை, அங்க பக்தவத்சல பெருமாள் இருக்கார். திருக்கண்ணபுரம், அங்க நீலமேக பெருமாள் இருக்கார். திருக்கோவிலூர், அங்கதான் திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் இருக்கார். திருக்கண்ணங்குடி, அங்கே லோகநாத பெருமாள் இருக்கார். கபிஸ்தலம், இங்க கஜேந்திரவர்தன் இருக்கார். ஸோ இங்க பெருமாள் பேர் வந்து கஜேந்திரவர்தன். அண்ட் தாயார் வந்து ரமாமணி வள்ளி தாயார், இல்ல பொற்றாமரையாள் அப்படின்பா. விமானம் வந்து ககனாகிருதி விமானம், அப்படி வானத்து தொடர அளவுக்கு இருக்கிற விமானம்ங்கிற அர்த்தம் அது ககனாகிருதி விமானம் அப்படிங்கிறது. அண்ட் தீர்த்தம் வந்து கஜேந்திர புஷ்கரணி, இல்லைன்னா வந்து கபில தீர்த்தம் அப்படின்பா. சோ மகாபாரத்துக்கும் முந்திய திருமழிசை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்டது இதனோட தொன்மைக்கு ரொம்ப சான்று அப்படின்பா. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இல்லையா. இதுல வந்து பேர் கபிஸ்தலம்னு பேரே வரல. இந்த ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன்னால இந்த கஷேத்திரம் தான் அப்படின்னு யார் இதை டிசைட் பண்ணா அப்படின்னா இது வந்து இவர் தான், நம்ம பெரியவாச்சான் பிள்ளை தான். அவர் தான் இதை போல இந்த மாதிரி அவர் நிர்ணயம் பண்ணாராம். ஆற்றங்கரையில கிடக்கிற கண்ணன் அவர் வந்து கண்ணனா பாவிச்சு ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் இவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் இதுல பாடியிருக்காரு இல்லையா. இந்த இதுல ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடங்கு முள்ளத்து எனக்குன்னு, அதனால இதுதான் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் சொல்லிட்டு பிள்ளைலோகாச்சாரியார் நிர்ணயம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. இது இன்னொன்னு இது தவிர பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோவில்ல வந்து சக்கராயுத்தால முதலையை கொன்னான்னு சொன்னோம் இல்லையா. மூலமே என்ற கரிமன் வந்திடா தொலைத்து நீலமேகம் போல் நின்றான் அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இந்த வாக்கு மகாபாரதம் இந்த தலத்தை பத்தி இந்த திறமையோட இதோட பெருமையை சொல்றாரா. இன்னொன்னு பாரதத்திலேயே வந்து கூற்றுரல் கராவின் வாயின்று அழைத்த குஞ்சர ராஜன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான் முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துழவோன் அப்படின்னு
பாரதத்திலேயே சொல்லியிருக்கா. யானை அப்படின்னா குஞ்சரம், அதுக்கு சான்ஸ்கிரிட்ல. அதே போல கரா அப்படின்னா முதலை, கராதன் காலினை ததுவ அப்படின்னு ஒரு இடத்துல. இது மீனமர் பொய்கை நாள்மலர் ஒய்வான் வேட்கையோட சென்றிருந்த காணமர் வீரம் கையில் எடுத்த கராதன் காலினை தழுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவல்லிக்கேணி ஸ்லோகம், அது திருவல்லிக்கேணி பாசுரம் அங்க வரும்போது சொல்றாங்க. இங்க வந்து கஜேந்திரவர்தன் வந்து புஜங்க சயனத்துல இருக்கார். அவர் கிழக்கே திருமுக மண்டலம். அண்ட் காட்சி கண்டவா வந்து அதான் கஜேந்திரனும் பார்த்தா, முதலையா இருந்த கூகுவும் பார்த்தா இருந்த. அதுக்கப்புறம் வந்து இந்த 108 திவ்ய தேசங்களை சொன்ன மாதிரி 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்தவர், தரிசனம் கொடுத்தது பெருமாள் வந்து இந்த ஒரு இடம் தான். விழுங்கிய முதலையின் பிளம்புரை பெய்வாய் வெள்ளை இருதன் விடத்து கிணங்கி அழுங்கிய ஆணையின் துயரம் தீர்த்த அப்படின்னு யானைக்கு வந்து பெருமாள் அருளிய நிகழ்ச்சி வந்து தொண்டரடி பொடி ஆழ்வாரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். இந்த ஸ்தேத்திரத்திலும் இல்ல, கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொல்லியிருக்கார் தொண்டரடி பொடி ஆழ்வார். இதுதான் இது போல இந்த இதை பத்தி. இன்னொன்னு இந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணு நான் சொல்லணும். என்னன்னா, இங்க இருக்கிற பட்டர் பேர் வந்து இங்க வந்து இப்ப ஒண்ணுமே என்ன சொல்றது, அவர் பாட்டுக்கு ரொம்ப ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்காரு. அது ஒரு சின்ன வில்லேஜ், யாரும் போறதே கிடையாது, யாருமே கிடையாது. நம்மளை போல ஒரு 4 பேர் போனாதான் உண்டு. அங்க வந்து பிரம்மோற்சவம்லாம் நடந்து சில பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எப்ப நடந்ததுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கே ஞாபகம் இல்லை, இந்த ஜெனரேஷனுக்கே. அந்த மாதிரி இருக்கு ஊர்ல. முன்னாடி வந்து 1960 எல்லாம் அங்கேயே பெரிய அக்ரஹாரம் இருந்துதான். ஒரு 40-50 வைஷ்ணவா குடும்பம்லாம் அங்க இருந்துதான். இல்ல டெய்லி வந்து அனுசந்தானம்லாம் பண்ணுவாளாம் கோவில்ல. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னாச்சு, அப்படி நாள் ஆக ஆக வந்து எல்லாரும் அந்த ஊரை விட்டு போயிட்டு எல்லாரும் வேலைக்காக அங்க இங்க போயிட்டு அடுத்த ஜெனரேஷன்லாம் வந்த உடனே அது பாட்டுக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இவர் ஒரே ஆளா இருக்கார். இவர் சேஷாத்ரி பட்டர்னு பேரு. இவரை பத்தி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லியே ஆனது. ஏன்னா நான் என்னிலேருந்து இந்த கோயில் போறேன்னா அன்னிலேருந்து நான் இவரை பார்த்துட்டு இருக்கேன். மீதி இடத்துல எல்லாம் அட்லீஸ்ட் பட்டராவது மாறுவா. இங்க வந்து பெருமாளும் பட்டரும் அதே பெருமாள் அதே பட்டர் நானும் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் இவ்வளவு வருஷமா. இவர் வந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு 85 வயசா இருக்கு. இவர் இப்ப 65 வருஷமா அந்த கோவில்ல இருக்கார். 65 வருஷம். தன்னோட 19வது வயசுல தன்னோட தாத்தா கிட்டே இருந்து அப்பா கிட்டே இருந்து வந்தது இந்த கோவில். சோ அவளோட பரம்பரையில வந்ததுனால அவரோட பிள்ளையா இவர் இதை பார்த்துட்டா இருந்தார். 19 வயசுல இருந்து பார்த்துட்டது. 1981 என்னாச்சு, அவ அப்பா வந்து பரமபதிச்சிட்டார். அதுக்கப்புறத்துல இருந்து இவர் தான் கோவிலை பார்த்துக்கிறபடி வந்தது. இவர் கோவிலை பார்த்துட்டு 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட ஒரு மாமா வந்து அங்க உமையாள்புரம்ல ராஜகோபாலன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இவரோட மாமா ஒருத்தர் இருந்தாராம். அவர் தான் ராஜகோபாலன் கோவில், அவர் தான் பட்டரா இருந்தார். அவருக்கும் ஏதோ ஃபாரின் அசைன்மெண்ட். இப்பதான் தெரியுமே, நிறைய ஃபாரின்ல வந்து கோவில்லாம் வந்த உடனே இங்க இருக்கிறவாளை கூப்பிடுவா, அவர் நல்ல சம்பளம் கொடுத்து இவாள்லாம் போயிடுறா. டக்குன்னு ஒரு நாள் வந்து அவர் சொன்னாராம், நான் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் அங்க போயிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ஊருக்கு ஃபாரினுக்கு, அதனால அங்க வந்து 2 கால பூஜை இருக்கு, நீ கொஞ்சம் 2 கால உமையாள்புரத்துலயும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். அதுல இருந்து இவர் உமையாள்புரத்தையும் பார்த்துட்டாராம். இங்க வந்து அப்பெல்லாம் இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 அணா கிடைக்குமா. ஆரம்பத்துல 1 அணா எல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலையும் பார்த்துட்டார். அந்த கோவில்ல இருக்கிறவாளுக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிறவாளுக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நாளா இருக்கார், ரொம்ப பவ்யமா பாத்துக்கிறார், எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ ஒரு சின்னதா ஒரு குடிசை மாதிரி ஒன்றத்தை கட்டி கோவிலுக்கு எதிர்க்க இருக்கார். அதனால இவர் மிஸ்ஸே பண்ண முடியாது. நம்ம கோவிலுக்கு எதிர்க்க இருக்கார். இவருக்கு ஒரே ஒரு பிள்ளை. இவர் கல்யாணம் ஆகி, இவரோட வைஃப் இப்ப இல்ல, இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து என்ன பண்றது, அதுக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது, அது போல பிறந்திருக்கு பாவம். அது பிறந்து ஆனா இப்ப அது கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான் அந்த பையன். அந்த பையனுக்கும் இப்ப ஏதோ கஷ்டப்பட்டு இப்ப ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அவர். அந்த பையனும் இப்ப வந்து இவரோட இவர் அந்த பேசுறத வந்து அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. சோ இந்த அளவுக்கு. ஆனா இவர் வந்து என்னன்னா, மீதி எல்லா இடத்துலயும் என்னன்னா, எங்கேயாவது ஜீர்ணோத்தாரணம் நடக்கிறது இல்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்படின்னா எல்லா பட்டரையும் கூப்பிடுவா, சுத்தியில இருக்கிற கோயில் பட்டரெல்லாம் கூப்பிடுவா. ஆனா இவரால என்ன, அங்கெல்லாம் போனா கொஞ்சம் வருமானமும் கிடைக்கும் இல்லையா, அது போல ஃபங்க்ஷன் எல்லாம் போச்சுன்னா. ஆனா இவரால வந்து அதுக்கு போக முடியறது இல்லை. ஏன்னா இவர் ஒருத்தர் தானே இருக்காரு இல்லையா. அப்பெல்லாம் 20 பேர் இருந்தாலும் அந்த கோவில்ல வேலை பண்றவா. இப்ப வந்து யாருமே கிடையாது, இவர் ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். இவர் தான் கோவில் கதவை திறக்கணும், இவர் தான் கோவில் கதவை மூடணும். வீட்டுக்கு எதிர்க்க இருக்கார். அதனால இவரால வேற எந்த ஃபங்க்ஷனுக்கு போறது இல்லை. அதனால வருமானமும் இல்லை. அதனால போறவா வந்து ஏதோ அங்க தட்டு காசுன்னு பாருங்க, அந்த தட்டு காசுன்னு நம்ம எல்லாம் போட்டாதான் உண்டு. ரொம்ப கஷ்ட ஜீவனம்ல நடத்திட்டு இருக்கார். இந்த பெருமாள் தான் அவரை காப்பாத்திட்டு இருக்கார்.
இதை போலயும் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அங்கங்க போன உடனே நான் அந்த பட்டரை பத்தி விசாரிப்பேன், எவ்வளவு நாளா இருக்கா, எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த சேஷாத்ரி பட்டரை பத்தி எனக்கு ரொம்ப நாளா இது போல சொல்லணும்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்தது. இவ்வளவு கஷ்ட ஜீவனத்திலயும் அந்த கோவிலை விடாம நீங்க எந்த வீடியோ பாருங்கோ, இங்க ஈவன் ஒரு 50 வருஷம் பழைய வீடியோ பார்த்தாலும் இவர் தான் அங்க சுவாமி சன்னதியில சொல்லிட்டு இருப்பாரு. இவர் எல்லா வீடியோலையும் இவர் தான் இருப்பாரு. அவ்வளவு நாளா இருக்காரு. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு வாட்டி கபிஸ்தலம் போயிட்டு பெருமாளையும் பார்த்துட்டு சேஷாத்ரி பட்டருக்கும் தன்னால ஆன உதவியை பண்ணிட்டு அருளுக்கு பாத்திரமானுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப நன்னா சொன்னேன். கொஞ்சம் மனசை தொட்டுது இந்த எபிசோடுன்னு சொல்லணும். நம்ம வந்து பகவத் சேவையை விட வந்து பாகவத சேவை வந்து ரொம்ப உயர்ந்ததுங்கிறது வந்து நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவா, சனாதன தர்ம விஷயங்கள் தெரிஞ்சவாளுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பகவான் வந்து அவனுக்கு பண்றதை விட அவனுடைய அடியவர்களுக்கு நம்ம வந்து கைங்கரியம் பண்ணும்போது, சேவை பண்ணும்போது அவன் வந்து இன்னுமே வந்து அவனுடைய மனசு வந்து பூரிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பல கதைகள்லேருந்து பல பெரிவா சொல்லி பல நிகழ்ச்சிகள் பல என்ன சொல்றது பிரமாணங்கள் மூலியமா நமக்கு வந்து கண்டிப்பா அது தெரியும். அதனால இதை கேட்கிறவாளுமே வந்து இதை புரிஞ்சுண்டு, ஏன்னா நம்ம திவ்ய தேசங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சதனுடைய இதுவே வந்து நம்ம நினைச்சின மாதிரி இது வந்து ஒரு என்ன சொல்றது டூரிஸ்ட் இது மாதிரியோ இல்லைன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாவோ இல்லாம கோவில் பெருமாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த கோவிலை சுத்தி இருக்கிற அந்த இது வந்து இதெல்லாம் சம்பிரதாய விஷயங்கள். ஒரு அர்ச்சகர் இல்லாம வந்து பகவானுக்கு வந்து அது ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சகர் இல்லைன்னா தாய் இல்லாத குழந்தை மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த தாய் தான் வந்து அந்த குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி அந்த கோவில்ல இருக்கிற பெருமாளை வந்து கவனிச்சுக்கிறவர் வந்து அந்த கோவில்ல இருக்கிற அர்ச்சகர் தான். ஸோ அந்த பாவம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தான் அதனுடைய வலியும் தெரியும் நமக்கு. ஒரு கோவில்ல வந்து ஒரு அர்ச்சகர் இந்த ஸ்திதியில இருக்கார் அப்படிங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம், நிறைய விஷயங்கள் இது பண்றோம். இது வந்து எனக்கு எப்படி மனசு தொட்டுதோ அதே மாதிரி வந்து கேட்கிறவாளுக்குமே வந்து, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு 60 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வந்து அந்த கோவில்ல இருக்காருன்னா அது வந்து அவருடைய ஸ்ரத்தைய காமிக்கிறது. அவருக்கும் பகவானுக்குள்ள அவர் எப்படி ஒரு அந்த நம்ம சொல்றோம் எனக்கு வந்து பெருமாளை பிடிக்கும், எனக்கு கோவில் போறதுக்கு பிடிக்கும், எனக்கு பகவத் கைங்கரியம் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றோம். எங்க வந்து நிஜமாவே வந்து நம்மளுடைய இது அவசியமோ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது பகவான் இனிமே பிரீத்தி அடைவான்னு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட இவரும் அதே மாதிரிதான். அவரோட குழந்தை வந்து கொஞ்சம் மூளை சரியில்லாம இருக்கும். ஆனா அவர் கொஞ்சம் கூட கோபமே காமிக்க மாட்டார். நான் கேட்டேன் எப்படி உங்களால இருக்க முடியறதுன்னு. அவர் எனக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அம்மா, இந்த ஜீவன்கள்லாம் ஏதோ ஒரு கர்ம வினையினால இந்த மாதிரி பிறந்திருக்கா. ஏதோ ஒரு அதாவது காது கேட்காமையோ வாய் பேச முடியாமையோ இல்ல மூளை சரியா வளர்ச்சி இல்லாமையோ பிறந்திருக்கா இந்த ஜீவன்கள். ஆனா இந்த ஜீவன்கள் வந்து இவ வந்து இங்க மனுஷலா பிறக்கும் போது இவாளுக்கு வந்து இவாளை பார்த்துக்க கூடிய அந்த மெச்சூரிட்டியோ அந்த இதுவோ வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு இது எனக்கு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு மேல அது என்னோட கூட ஆபீஸ்ல வேலை பண்ணியிருந்தவர். ஆனா வந்து அப்ப நினைச்சுப்பேன் என்ன ஒரு இந்த விவேகம் இந்த மெச்சூரிட்டி இருக்கிறதுனால்தான் வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ பாவம் இவா குழந்தைகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவர் சொன்னார், நான் ஐ எம் அ பிளெஸ்ட் சோல், ஐ ஹவ் பீன் சோசன் பை காட் அப்படின்னு சொன்னார். இவர் யார்கிட்டயும் தன்னோட குறையெல்லாம் பத்தி ஒண்ணுமே எதுவுமே சொல்லிக்க மாட்டார். நான் தான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு திவ்ய தேசம் போனாலும் அங்க இருக்கிற பட்டரை பிடிச்சிப்பேன். அவரை பிடிச்சிட்டு கொஞ்சம் திவ்ய தேசம் பத்தி கொஞ்சம் நிறைய என்னெல்லாம் விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும். நம்ம கேட்டாதானே அவளுக்கு சொல்லுவேன், யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கணுமே. அவள்கிட்ட விஷயத்த கேட்டுட்டு அப்படியே அவளோட குடும்பத்தோட ஒரு க்ஷேம லாபங்கள் பத்தி விசாரிக்கும் போது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ நிறைய வாட்டி வந்திருக்கீரேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்றேன் அப்படி சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி கஜேந்திர மோட்சத்தை அந்த க்ஷேத்திரத்தை யாரும் கொண்டாடுறது இல்ல. இப்ப ஸ்ரீரங்கத்துல அவ என்ன பண்ணுவாளா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மா மண்டபத்துல கஜேந்திர மோட்சத்தை நடத்துவா. அதே போல ஏன் இங்கே நம்ம மாம்பலத்துல வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த குளத்தங்கரையில வந்து கஜேந்திர மோட்சத்தை பண்ணுவா. பட் எங்க கஜேந்திர மோட்சம் நடந்ததோ, எங்க ஆஞ்சநேயர் இது போல பார்த்தாரோ
அந்த இடத்துல இது ஒண்ணு நடக்கிறது இல்ல. அது ஒண்டிதான் எனக்கு மனசு வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ப்ராபபிளி நம்மள வந்து பகவான் வந்து என்னையும் கருவியாக்கி அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு கருவியாக்கி இதை வந்து நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அன்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவனுடைய இச்சையோனோ. இது இது இனிமேலேந்தாவது வந்து இந்த பெருமாளுக்கு வந்து ஒரு நல்ல கைங்கரியம் நடக்கக்கூடிய ஒரு இது கிடைச்சதுன்னா அதை விட ஒரு பெரிய பலன் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை விட பெரிய பாக்கியம் வந்து இருக்கவே முடியாது. அதனால இந்த தொடர் வந்து நிஜமாவே மனசுக்கு ரொம்ப தொட்டுது. அதே மாதிரி நேயர்களும் இதை கேட்கறவாளும் இதை வந்து வெறும ஒரு கதையாவோ ஒரு நிகழ்ச்சியாவோ கேட்டுட்டு போகாம நம்மளால வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே அதுல வந்து நானோ நீயோ அப்படிங்கிறது இல்லாம எல்லாரும் அவளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணணுங்கிறது தான் ஒரு சின்ன விண்ணப்பம், அவ்வளவுதான். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அடுத்த திவ்ய தேசமான அடுத்தது வந்து திருப்புள்ளம்பூதங்குடி. இதே லைன்லயே இருக்காது, அதே லைன்லயே திருவையாறு கும்பகோணம் பக்கம் வந்துட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கும்பகோணம் போவோம். நம்ம கும்பகோணம் புதங்குடி, அதுக்கப்புறம் இன்னொரு திவ்ய தேசம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கும்பகோணம். அதனால போறவாளும் திருச்சி தஞ்சாவூர் அந்த சைடு போறவாளுக்குமே வந்து எப்படி வந்து அந்த அவளோட டிராவல் பிளான் அமைச்சுக்கலாம் அப்படிங்கறதும் தெரியும். கூடவே வந்து திவ்ய தேசங்களை பத்தி சொன்ன நிகழ்ச்சிகளையும் ஞாபகம் வச்சுன்னு போனோம்னா இன்னும் அனுபவம் நன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு ஆசை, அவ்வளவுதான். நம்ம மீண்டும் அடுத்த தொடர்ல அடுத்த திவ்ய தேசத்தோட நேயர்களை சந்திப்போம். வணக்கம். நன்றி பாலாஜி.